ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷனில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஸ்கூலுக்கு டிஃபன் வந்து மசாலா தோசை, அது கூட கொஞ்சம் சீஸ் போட்டு அதை அப்படியே ரோஸ்ட்டாக கொடுத்தா அப்படியே பசங்க சாப்பிட்டுப்பாங்க. சட்னி சாம்பார்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா லன்ச் வந்து சப்பாத்தியும் அது கூட கருப்பு கொண்டக்கடலை குழம்பும் வச்சுட்டு கொஞ்சம் பிரியாணி ரைஸ் வடிங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இப்போ அதே நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொட்டி போட்டு வச்சுட்டாச்சு. திரும்ப இப்போ குழம்பு ஏற்கனவே நான் வச்சுட்டேன். ரைஸ் வடிச்சிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் பிரியாணி ரைஸ், ஒரு லிச்சட்டப்படம், கொஞ்சம் மோர், தயிர், அப்புறம் 2 ரொட்டி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். டுடே லன்ச்சு உங்களுக்கு இது மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். சம்டைம் நம்மளுக்கு நிறைய ரைஸ்லாம் சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பிரியாணி ரைஸை வடிச்சிட்டு இந்த மாதிரி குழம்பு வச்சு 2 ரொட்டி வச்சு அப்போ சாப்பிடும்போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த மாதிரி நீங்கள் லன்ச் ரெடி பண்ணுங்கள். இது வந்துட்டு நான் எப்போவுமே சாம்பார், வத்த குழம்பு அந்த மாதிரி ரெடி பண்ணுவேன். சம்டைம் என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி கடலை குழம்பு வச்சு சப்பாத்தி போடுறது வழக்கம். அதனால் இப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பெரும்பாலும் எங்கள் வீட்டில் வந்துட்டு ரொட்டி, குழம்பு, பாஜி, அப்புறம் கொஞ்சம் சோறு இந்த மாதிரி தான் ஹேபிட்டு.